بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. அகில உலகங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் அல்ல அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் மீதும் தாபீன்கள் அத்பாஉ தாபீன்கள் அதே போல இந்த உம்மத்துடைய அறிஞர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று வாழக்கூடிய முஸ்லிம்களான ஒவ்வொரு மீதும் எங்கென்றும் எந்த நிலவட்டமாக இந்த காப்பித்தவனாக இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்விற்குள் நாங்கள் செல்ல இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய நிபந்தனை திருவினால் நாம் எல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மார்க்கம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு ரஹ்மத்தாக ஒரு சிறந்த ஒரு விடயமாக இருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மிகைக்கக்கூடியதுதான் இந்த மார்க்கம். யார் இந்த மார்க்கத்தை பெற்றாரோ அவர் உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களையும் மேலான ஒரு இன்பத்தை பெற்றவராக கருதப்படுவார் அல்லாஹ்வுடைய பார்வையில். அதே போல் யார் இந்த இன்பத்தை பெறவில்லையோ அவர் இந்த உலகத்தில் எத்தனை இன்பங்களை பெற்றிருந்தாலும் அந்த இன்பங்களை கொண்டு அவரால் வறுமையில் பெரிய அளவில் ஒரு ஈடேற்றம் அடைய முடியாது, அவர் ஈமான் கொள்ளும் வரைக்கும். அதனால் இந்த மார்க்கத்தில் நாங்கள் பயணிக்கக்கூடிய நேரத்திலே இஸ்திகாமத், அதாவது உறுதியோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை தேவைப்படுகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் ஒரு உறுதியான ஒரு நிலை இருக்குமா என்று கேட்டால் இருக்காது. நம்முடைய வாகனமாக இருக்கட்டும், மற்ற நம்முடைய பயன்பாட்டு பொருட்களாக இருக்கட்டும், அதில் ஒரு தேய்மானம் இருக்கும், அதில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். மனிதனுடைய உடல் செயல்பாடுகள் கூட அப்படித்தான். அப்ப ஏற்ற இறக்கங்கள் எல்லாவற்றிலும் இந்த உலகத்தில் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் மனிதனுடைய ஈமான் என்னும் இறை நம்பிக்கையிலும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது என்பதை குர்ஆன் மற்றும் சுன்னாவுடைய ஆதாரங்கள் உறுதிப்படுத்துகிறது. பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருப்பான், இதை அவர்கள் படிக்கும் போது அவருடைய உள்ளத்தில் ஈமான் அதிகரிக்கும் என்பதான அர்த்தங்களில் வசனங்கள் வந்திருக்கும். அதே போல சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை கேட்கும் போது எங்களுடைய ஈமான் அதிகரித்தது என்பதாக பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ ஈமான் அதிகரிக்கும், அது குறையும் என்பது அஹ்லு சுன்னா என்று சொல்லப்படக்கூடிய நேர்வழி பெற்ற சுன்னாவுடைய மக்கள் அவர்களுடைய கொள்கையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை சேர்ந்தவையாக இருக்கிறது. ஈமான் கூடும் குறையும். அது எப்போது கூடும்? சாலிஹான அமல்களை செய்யும் போதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கும் போதும் அது கூடும். யஸீது பித்தாஆ என்று சொல்வார்கள். அது அதிகரிக்கும், கட்டுப்படுதலை கொண்டு அதிகரிக்கும். அதே போல அது குறையும். எப்போது குறையும்? யன்குஸு பில் மஅசியா, அது பாவமான காரியங்களையும் தீமைகளையும் செய்யும் போதும் பார்க்கும் போதும் அதில் ஈடுபடும் போதும் அதில் பங்கெடுக்கும் போதும் அது குறையும். இப்போ ஈமான் கூடி குறையக்கூடிய ஒரு நிலையில தான் எல்லோருடைய ஈமானும் இருக்கிறது. அப்ப அந்த ஈமானை ஒரு நிலையான ஒரு போக்கில் ஓரளவு நடுத்தரமான ஒரு பாதையில் அதை கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் மனிதன் தள்ளப்படுகிறான். இதுதான் நமக்கு ஒரு சோதனை களமாக இருக்கிறது. நம்மை சுற்றி எத்தனையோ காரியங்கள் நல்லவையும் கெட்டவையும் நிகழ்த்திருக்கிறது. அதில் எது நல்லதையோ, எது என் ஈமானை அதிகரிக்குமோ அதை தேர்ந்தெடுத்துக் கொள்வதும், எது கெட்டதோ, எது என் ஈமானை நாசப்படுத்துவதோ அதை விட்டு விலகிக் கொள்வதும் அந்த செயல் சுதந்திரம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் மனிதன் நாளைக்கு மறுமையில யா அல்லாஹ், நீ ஏற்படுத்தியிருந்த விதியில் நான் இவ்வாறு பாவம் செய்வேன், நான் இவ்வாறு அமல் செய்ய மாட்டேன் என்று எழுதியிருக்கிறது. நீ ஏற்படுத்தின விதியின்படி நான் செயல்பட்டேன், என்னை ஏன் தண்டிக்கிறாய் என்று ஈஸியாக செய்வான், தப்பித்து விடுவான். அந்த தப்பித்தலுக்கெல்லாம் எந்த ஒரு வழிவகையும் இல்லாமல் அல்லாஹ் அங்கே உங்களுக்கு ஒரு தடுப்பை ஏற்படுத்தி வைக்கலாம். அந்த தடுப்பு தான் செயல் சுதந்திரம் என சொல்லப்படக்கூடிய ஒரு அறிவு மனிதனுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு.
அதை பயன்படுத்தி சரி எது தவறு எது என்பதை பகுத்துணர்வு அறிவு மனிதனுக்கு இருக்கிறது. அப்ப இதெல்லாம் நாங்க சரியாக புரிந்து எங்களுடைய வாழ்க்கையை அமல்படுத்தி ஈமானை நாளுக்கு நாள் செயல்கள் சொற்கள் நடைமுறைகள் மூலம் அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படி ஈமானை அதிகரிக்க நாம் எடுக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளில் ஒரு முயற்சி தான் கல்வியை தேடுவது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு வசனங்களில் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். அதில் மிக முக்கியமான ஒரு வசனம் தான் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று யாருக்கு சொல்றான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சொல்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. எங்கள்கிட்ட கேட்டா அதுதான் எனக்கு விளக்கம். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். கரெக்டுங்களா? இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்களாக நம்மிடத்தில் கேட்டால் அலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வசனத்தின்படி ஒரு விளக்கம் சொல்லுங்க கேட்டா அல்லாஹ்வை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை, அதுதான் அவருடைய விளக்கம் என்று ஒரே ஒரு வழியில் நாம் செய்வோம், விளக்கம் சொல்லுவோம். இது நம்முடைய கல்வியினுடைய அந்த அந்தஸ்தாக இருக்கிறது. ஆனால் ஒரு உலமாக்களிடத்தில் போய், ஒரு ஆலிமிடத்தில் போய், நல்ல குர்ஆன் சுன்னாவை கற்றுத் தேர்ந்தவரிடத்தில் போய் கேட்டாலோ, அல்லது சஹாபாக்கள் காலத்தில் இருந்த ஒரு நல்ல ஒரு கல்வியுடைய சஹாபாக்களிடத்தில் போய் கேட்டாலோ அவர்கள் என்ன சொல்வார்கள்? இதை பற்றிய ஒரு நாள் என்ன, ஒரு மாதம் என்ன, ஒரு வருடம் கூட பார்த்திருப்பார்கள். அந்த அளவிற்கு அவர்களுடைய கல்வி புலமை இருந்தது. காரணம், அவர்கள் இஸ்திகாமத் என்ற தொடர்ச்சியாக செயல்படக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அதற்காக முயற்சியை இறங்கினார்கள், அதை கற்றார்கள், அதை செயல்படுத்த அல்லாஹ்விடத்தில் தௌஃபீகை எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் கொடுத்தான். அவருடைய நாலேஜை அவங்க அதிகப்படுத்தினார்கள். அதன் மூலமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவ்வளவு ஒரு அறிவு ஆற்றல் நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள். அதனால்தான் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு பகுதியாக யாரும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறார்கள். அதை அறிந்து கொண்டமே, அதை அறிந்து கொண்டதுனால்தான் நம்ம முஸ்லிம். இதை தாண்டி என்ன இருக்குது என்றால், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது எதை சொல்கிறது, எதை விட்டு தடுக்கிறது, இஸ்பாத் எதை உறுதிப்படுத்துகிறது, அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. நஃபி மறுக்கிறது, எதை மறுக்கிறது? அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய போலியான தெய்வங்களையும் கோட்பாடுகளையும் அது மறுக்கிறது. அப்போ இந்த நஃபி என்று சொல்லப்படக்கூடிய மறுத்தலையும் இஸ்பாத் என்று சொல்லப்படக்கூடிய உறுதிப்படுத்தலையும் ஒன்றாக சேர்ந்ததுதான் இந்த கலிமா. அந்த கலிமாவிற்கு கீழே பல்வேறு கட்டளைகள், நிபந்தனைகள் இருக்கிறது. இந்த நிபந்தனைகளை எல்லாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான ஒரு முஸ்லிமாக முடியும். அந்த நிபந்தனைகளில் முதலாவது நிபந்தனை தான் அறிவு. அதை பற்றிய ஒரு பூரணமான அறிவு இருக்கணும். ஒரு இடத்துல போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன ஒரு முஸ்லிம், நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய விளக்கம் என்ன கேட்பான்? அந்த விளக்கமே தெரியாம நான் சொல்லியிருக்கேன்னா அது எனக்கு பலன் அளிக்குமா? பலன் அளிக்காது. அப்போ ஏற்ற சுரக்கை கடிக்கு வருவார். வெறுமனே நான் அந்த அரபு வார்த்தையை மாத்திரம் ஒப்பிட்டு விட்டு அதற்கு தமிழை மட்டும் நான் சொல்லிவிட்டு சென்றால் அந்த கலிமாவுடைய ஒரு அர்த்தம் என்னிடத்தில் ஆழமாக உருவாக்கப்படவில்லை என்ற அர்த்தம். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் சொல்லியிருப்பான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவருடைய இலக்கம். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணங்கத்துக்கு தகுதியாக இல்லை என்பதை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய போலியான தெய்வங்களின் கோட்பாடுகளில் ஆழமாக நீங்கள் மறுக்க வேண்டும். எந்த அளவிற்கு? வாயால் மறுக்கணும். எப்படி மறுக்கணும்? வருதா? இறை நிராகரிப்பாளர்களே, நீங்கள் வணங்குவதை நாங்கள் வாங்க மாட்டோம். எப்படி? வாயால மறுக்கிறோமா? குர்ஆன்ல ஊதுறோமா? தொழுகையில ஊதுறோமா? இது வாயால மறுக்கிறது, செயலால மறுக்கிறது. எப்படி? அவர்கள் என்ன செய்யறார்கள்? சிலைகளை வணங்குகிறார்கள். நாம வணங்குறோமா? வணங்கல. வணங்க சொல்லி யாரும் நிர்பந்தத்தை என்ன பண்ணுவோம்? அந்த நிர்பந்தத்துக்கு கட்டுப்படுவோமா? கட்டுப்பட மாட்டோம். ஏன்னா நாம யார்? முஸ்லீம். முஸ்லீம்னா என்ன? இஸ்லாமுக்கு கட்டுப்பட்டவர். இஸ்லாம்னா என்ன? அல்லாஹ்வுக்கு மாத்திரமே கட்டுப்பட்ட ஒருவன் தான் முஸ்லீமாக இருக்க முடியும். அப்போ அதற்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம். செயலால மறுத்ததாக இருக்கிறதா? அடுத்து உள்ளத்தால மறுக்கிறது. உள்ளத்தால மறுத்தாதான் செயலாலே மறுக்க முடியும். உள்ளத்தால நான் மறுக்காம செயலால மட்டும் மறுத்துட்டா அது பேர் என்னது? நயவஞ்சகத்தனம். உள்ளத்துல நான் பரந்தையும் வணக்க வழிபாதை கொண்டிருந்து இஸ்லாமை ஏற்றதாக நடித்தால் அது எப்படி? நயவஞ்சகத்தனம். இத நீங்க கண்டுபிடிக்க முடியாது, நான் கண்டுபிடிக்க முடியாது. மறைத்தவனுக்கு மேலான ஒருத்தர் இருக்காங்க. யார் மறைக்கிறோம்? அவன் உள்ளத்துல இருக்கிற நயவஞ்சகத்தை அதற்கு மேலான ஒருத்தர் இருக்காங்க, அனைத்தையும் மறைந்தவன். அவன் கண்டுபிடிப்பானா இல்லையா? கண்டிப்பா கண்டுபிடிப்பான். அப்போ அப்படி மறைத்தாலும் அது ஒரு பூரணமான ஈமானாக ஆக முடியாது. எனவேதான் உள்ளத்தாலும் மறுக்கணும், நாவாலும் மறுக்கணும், செயலாலும் மறுக்கணும். அல்லாஹ்வை உள்ளத்தாலும் நம்பிக்கை கொள்ளணும், நாவாலும் நம்பிக்கை கொண்டு கலிமாவை சொல்லி உறுதிப்படுத்தணும், செயல்களாலும் உறுதிப்படுத்தணும். செயல்களை உறுதிப்படுத்துறது, கலிமாவை உறுதிப்படுத்துறது. கலிமா என்ன சொல்லியிருக்கு?
அல்லாஹ்வை தவிர வணங்க தகுதி யாரும் இல்லை. அப்ப அல்லாஹ்வை தவிர வணங்க தகுதி யாரும் இல்லைன்னா அல்லாஹ் வணங்கணும்னு அர்த்தம். யாரெல்லாம் வணங்குறோம் வணக்க வழிபாடுகள் என்னென்ன, அந்த வணக்க வழிபாடுகள் என்னென்ன என்பதை உணர்ந்து யாரெல்லாம் வணங்குகிறோமோ அவர்கள் தான் என்ன செய்ய முடியும், ஒரு சரியான ஒரு அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அந்த கலிமாவை உள்வாங்கியவர்களாக இருக்க முடியும். எனவே இந்த ஒரு ஆழமான விளக்கத்தை நாங்கள் உள்வாங்குவதைத்தான், அந்த உள்வாங்கக்கூடிய அந்த ஒரு தன்மையைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்துல சுருக்கமா சொல்றான். நீங்க அறிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை தொடர்ந்து அறிந்து கொள்ளுங்கள் சொல்லும்போது அவருடைய யதார்த்தத்தை ஆழமாக அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூற வருகிறான். இந்த வசனம் மிக முக்கியமான வசனமாக இருக்கிறது. எந்த அளவில் கண்டால், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சஹீஹ் புகாரியை தொகுத்த மிக முக்கியமான ஒரு இமாம் முஹத்திஸ். குர்ஆனுக்கு அடுத்தபடியாக ஒரு ஹதீஸ் நூல்களிலேயே மிகச்சிறந்த ஒரு இடத்தை பிடிக்கிறது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய சஹீஹ் புகாரி. அந்த சஹீஹ் புகாரி என்ற நூலிலே இந்த வசனத்தை பதிவு செய்துவிட்டு, இந்த வசனம் தொடர்புடைய கல்வியை தேடும்படியான, கலிமாவுடைய அர்த்தத்தை அறியும்படியான சில ஹதீஸ்களையே பதிவு செய்துவிட்டு, இந்த பதிவு செய்த செய்திகளுக்கெல்லாம் ஒரு தலைப்பு வைக்கிறாங்கல்ல, என்ன தெரியுமா தலைப்பு தந்தாரு? அந்த தலைப்பு பாடத்துக்கு சொல் மற்றும் செயலுக்கு முன்பாக கல்வியை கற்றுக்கொள்வது. நீங்க சொல்வதற்கும் செயல்படுத்துவதற்கு முன்னால எது பண்ணுங்க, கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு ஆதாரமாகத்தான் இந்த வசனங்களையும் இது தொடர்பான ஹதீஸ்களையும் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவேதான் கல்வியை கற்றுக்கொள்வது மிக முக்கியமான ஒரு அவசியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம் எல்லா முஸ்லிம்கள் மீதும், நீங்க என்ன சொல்லல, ஆலிம்கள் மீது மட்டும் சொல்லல, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மட்டும் அப்படின்னு சொல்லல, அல்லது ஆண்கள் மீது மட்டும் சொல்லல, அல்லது 30-40 வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டும் சொல்லல, அல்லது என்ன செய்யல, இந்த தகுதிகள் உடையவர்கள் தான் என்று சொல்லல. குல்லி முஸ்லிம் என்றால் என்ன, அனைத்து முஸ்லிம்கள் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது என்பதாக இப்னு மஜாவில் 224வது இலக்கத்தில் பதிவாக ஒரு செய்தி. அப்ப மார்க்க கல்வியை தேடுவது எல்லாருக்கும் கடமை. இங்க ஆலிம் தேடுறாரு, நாமும் தேடுறோம். ஒரு ஆலிமும் படிச்சுட்டே தான் இருக்காரு, நம்மளோட அட்வான்ஸா போயிட்டாரு, நாமும் படிச்சுட்டு தான் இருக்கிறோம். டே டு டே நம்ம படிச்சதையே திரும்ப கூட படிக்கணும். அவரும் திரும்பியே படிச்சதையே படிக்கிறார். யூஜில படிச்சதை மாஸ்டர் டிகிரியும் படிக்கிறாரு, அதுல படிச்சதை பிஹெச்டிலையும் படிக்கிறாரு, மதீனா யூனிவர்சிட்டியில படிக்கிறாரு, பல்வேறு யூனிவர்சிட்டி இருக்குது. அவரும் படிக்கிறார், நம்மளும் படிக்கணும். என்ன வித்தியாசம்? அவர் கொஞ்சம் ஆழமா படிக்கிறார், நம்ம கொஞ்சம் நம்மளுடைய அந்தஸ்து ஏற்ற அளவுல நம்ம படிக்கிறோம். இங்க என்ன வித்தியாசம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கடமையான கல்வி என்பது அடிப்படையான கல்வி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், எல்லா முஸ்லிம்களுக்கும். அதனாலதான் அலா குல்லி முஸ்லிம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடிப்படையான கல்வி என்பது அல்லாஹ்வை அறிந்து கொள்வது, ஈமானுடைய விளக்கத்தை அறிந்து கொள்வது. ஈமான் என்றால் என்ன, அதனுடைய கிளைகளை அறிந்து கொள்வது, அது தொடர்பான ஆதாரங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஆதாரங்களை அறிந்து கொள்வது, குறைந்தபட்சம் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்கங்களை அறிந்து கொள்வது, குறைந்தபட்சம் தௌஹீதுடைய விளக்கத்தை அறிந்து கொள்வது. இந்த மாதிரி குறைந்தபட்ச அளவில் உங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்கான சில அடிப்படை கல்வியை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க. அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு மீதும் கடமை என்பது இந்த அடிப்படையான கல்வியை தான். அட்வான்ஸ்டா போனோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அது அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. அப்படி படிக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள், ஆலிம்களாக இருப்பார்கள். அவர்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல படிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். நமக்கும் அந்த வாய்ப்பு இருந்தால், அதற்கான பொருளாதாரம் சூழல் அமைந்தால் இன்ஷா அல்லாஹ் அதை நாம் படிப்பதற்கு தேவையான முயற்சிகளை எடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மார்க்க கல்வியை தேடி ஒரு வழியில் செல்கின்றாரோ சொர்க்கத்தை நோக்கிய ஒரு வழியை அல்லாஹ் அவருக்கு லேசாக்குகிறான். நிச்சயமாக மலக்குமார்கள் கல்வியை தேடக்கூடிய அந்த மாணவருக்கு அவரின் செயலை பொருந்திக் கொண்டதன் காரணத்தினால் தங்களது இறக்கைகளை தாழ்த்துகிறார்கள். நிச்சயமாக ஒரு மார்க்க அறிஞருக்காக வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்கள், இன்னும் தண்ணீரில் உள்ள மீன்கள் கூட தௌபா பாவ மன்னிப்பு கேட்கின்றன. ஒரு வணக்கசாலியை விட ஒரு மார்க்க அறிஞருக்கு இருக்கும் சிறப்பு என்னவென்றால், மற்ற நட்சத்திரங்களை விட சந்திரனுக்கு இருக்கும் சிறப்பை போன்றது. சந்திரனுக்கு இருக்கும் சிறப்பை போன்றவன் யார்? மார்க்க கல்வியை தேடக்கூடியவன் தான். நிச்சயமாக மார்க்க அறிஞர்கள் நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கிறார்கள். நபிமார்கள் தங்க காசுகளையோ வெள்ளி காசுகளையோ பரம்பரை சொத்தாக இந்த சமுதாயத்தில் விட்டு செல்லவில்லை. மாறாக அவர்கள் விட்டு சென்றதெல்லாம் மார்க்க கல்வியை தான். எனவே அதை யார் எடுத்துக் கொள்கிறாரோ அவர் பெரும் நல்ல பங்கை எடுத்துக்கொண்டவராக கருதப்படுகிறார். இது வெறுமன வாக்கியம் அல்ல, நான் சொன்ன எல்லாமே இது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ தாவூத் 3641, திருமதி 2682 இலக்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. அதே போல மன் யுரீதுல்லாஹ் பிஹி கைரன் யஃகஹு ஃபித்தீன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ, நலவு எப்படிப்பட்ட நலவு, இந்த உலகத்திலும் அவனை நல்ல நிலைமையில் வைத்திருப்பான்,
மறுமையிலும் அவனை சொர்க்கத்தின் நுழைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்படி யார் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ அவனதான் கல்வியில விளக்கம் பெற்ற ஒருவராக மாற்றுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி சஹீஹுல் புகாரி 71 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சபையில அமர்ந்திருக்கக்கூடிய நமக்கெல்லாம் அல்லாஹ் ஏதோ நலவு நாடுறான், நலவு நாடி இருக்கிறான். அதனாலதான் நம்மள என்ன செஞ்சிருக்கான், இங்க அமர வச்சிருக்கான். அல்லாஹ் எனக்கு ஏதோ நலவு நாடி இருக்கான். அதனாலதான் இப்படி ஒரு தலைப்பை நீங்க பேசுங்க, நான் அதை போய் நான் ரெஃபர் பண்றேன், அதை போய் படிக்கிறேன், அதை உங்களுக்கு சொல்றேன், அது எனக்குமானதான் நான் ஆக்கி கொள்றேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுறானோ அந்த நலவை நாடக்கூடியதாக தான் நீங்க நினைச்சு கொள்ளணும். நம்ம இன்னைக்கு வந்திருக்கோமா, ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணணும். எதற்காக? அல்லாஹ் நமக்கு அந்த நலவை நாடு அதன் மூலமா ஏதோ ஒரு விஷயத்தை தெரிய வைக்கிறான், அதை தெரிஞ்ச விஷயத்தை அமல்படுத்த வைக்கிறான், அதன் மூலம் நன்மையை வைக்கிறான். அந்த நன்மையை போய் இன்னொருத்தர் சொல்லும் போது அவர் இந்த காலம் ஃபுல்லா செய்யும் போது நமக்கு அந்த நன்மை வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரியாக ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு நலவை வைத்திருக்கிறதுனாலதான் அல்லாஹ் இங்கே கொண்டு வர வைத்திருக்கிறான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொறாமை என்பது மார்க்கத்தில் சில விடயங்களில் மட்டும் அனுமதிக்கப்படுகிறது. எந்தெந்த விஷயத்தில் அனுமதிக்கப்படுவது என்றால், அல்லாஹ் ஒருவருக்கு செல்வத்தை கொடுத்து அதை சரியான முறையில் ஒருவர் செலவு செய்கிறார் என்றால் அவரை பார்த்து பொறாமைப்பட முடியும், அனுமதி இருக்குது. அடுத்தபடியாக ஒருவருக்கு அல்லாஹ் மார்க்க கல்வியை வழங்கி அவர் மக்களுக்கு அதை எடுத்து சொல்லி தேவையான நேரங்களில் தேவையான வழிகாட்டுதல்களையும் தீர்ப்புகளையும் கொடுக்கிறார் என்றால் அந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த நபரை பார்த்து பொறாமைப்பட முடியும். எதுக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. சஹீஹுல் புகாரில 1409 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டது. அப்போ பொறாமை என்பது மார்க்க கல்வியில மட்டும்தான் பண்ண முடியும். அவருக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு என்று சொல்லி என்ன செய்ய முடியும், பொறாமைப்பட முடியும். வேற விஷயத்துல பொறாமைப்பட முடியாது. மார்க்கம் அதற்கு அனுமதிக்கவும் இல்லை. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் சதகத்துல் ஜாரியா இந்த மாதிரியாக சொல்லி போயிருக்கிறாங்க. அப்படிதானே? அதே மாதிரி அவங்க சொல்லாத சில விஷயங்களுமே கூட ஆய்வுக்குட்பட்டு, உலமாக்களுடைய இஜ்திஹாத் ஆய்வுக்குட்பட்டு இந்த விஷயம் சதகத்துல் ஜாரியாக இருக்கிறது என்று சொல்லி சில விஷயங்கள் உலகத்துல இருக்குது. அப்படிப்பட்ட அந்த நிலையான ஒரு தர்மம், நிலையான ஒரு அறக்குறையாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மிக முக்கியமான ஒண்ணுதான் பயன்பெறப்படக்கூடிய கல்வியை யார் கற்கிறாரோ அது அந்த மனிதன் இறந்து விட்டாலும் அவனை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நன்மைகளில் ஒரு நன்மையாக இருக்கும். எது? யார் பயன்பெறப்படக்கூடிய கல்வியை, பயன்பெறப்படக்கூடிய கல்வியை கற்பவருக்கு இறந்த பின்னாலும் நன்மை உண்டு. அந்த கல்வி எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கோ சொல்லியிருப்பாரு, சொன்ன நபர் அதை கேட்டு லைஃப் லாங் அவர் செயல்படுத்துவார், அவர் குடும்பம் செயல்படும். அப்போ அதை சொன்னதுக்காக உங்களுக்கு அதே மாதிரி அதை நடைமுறைப்படுத்தின அவர் உங்களால்தான் நடைமுறைப்படுத்திருப்பார் உங்களுடைய பேச்சை கேட்டு. அதனால உங்களுக்கு உங்களுடைய மௌத்துக்கு பின்னாலும் நன்மை மிகப்பெரிய அளவில் வந்து சேரக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. இது சஹீஹ் முஸ்லிம் 1631 அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப இந்த அளவுக்கு சிறப்புகள் உள்ள அந்த மார்க்க கல்விகள் எல்லாம் நாம படிக்கணும் என்ற ஒரு முடிவுக்கு இப்ப வரோம். இந்த மாதிரி ஆதாரங்கள் ஒரு சுருக்கமாகத்தான் சொன்னோம். இது மாதிரி பல ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது நாங்கள் மார்க்க கல்வியை தேட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா படித்த விஷயங்களாகவே இருந்தாலும் திரும்ப திரும்ப அதை நினைவுபடுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த காலகட்டம் அப்படி ஒரு குழப்பம் இருந்த காலகட்டமாக இருக்கிறது. அதனால் நாங்கள் படித்த கல்வியை திரும்ப திரும்ப நினைவூட்டி எங்களுடைய ஈமானை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நாம் என்ன செய்யறோம், இது மாதிரியான பல்வேறு அமர்வுகளை ஏற்படுத்துறோம், நபர்கள் படிக்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக இந்த பயனுள்ள கல்வி இதுதான் தெரிஞ்சிருச்சு. நம்மை சுற்றி பல மக்கள் இந்த இஸ்லாமிய உம்மத்தில் இருக்கிறார்கள், சொல்கிறார்கள் குர்ஆன் சுன்னாவை நாங்கள் போதிக்கிறோம் வாங்க, குர்ஆன் ஹதீஸ் தான் எங்களுடைய நிலைப்பாடு வாங்க என்று சொல்லி மக்களை அழைக்கக்கூடியதை பார்க்கலாம். இந்த இடங்கள்ல யார் பக்கம் நான் போகுது? இதே இந்த ஊரில் 6 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட பல்வேறு மஸ்ஜிதுகளில் இதே மக்கள் தொழில் நடக்கிறது, இதே பயம் நடக்கிறது. எங்க போறது? இங்க போறதா அங்க போறதா? குர்ஆன் சொன்னா சொல்றாங்க. இந்த 4 குர்ஆன் சொன்னாலும் எது குர்ஆன் சொன்னா சரியான குர்ஆன் சொன்னா, யார் சொல்ற விளக்கங்கள் சரியாக இருக்கிறது, யார் சொல்றது ஆதாரங்கள் அடிப்படையில் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும், பரிசோதிக்கணும். அப்போ அதற்கு தேவையான அறிவு நம்ம இடத்துல இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ பலரும் நினைக்கிறாங்க இந்த மாதிரி குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க. அப்படி மக்கள் குழம்பக்கூடிய நேரத்துல எதை நோக்கி நகரம் என்றால், நாம் ஒவ்வொரு தொழுகையின் போதும் ஒரு விஷயத்தை கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? சூரத்துல் ஃபாத்திஹால இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ன கேட்கிறோம்? நேரான வழியை காண்பி என்று கேட்கிறோமா? எந்த தொழுதாலும் எப்ப தொழுதாலும் கேட்கக்கூடிய ஒரு துஆவாக இருக்குது. மறுக்கப்பட முடியாத, ஒரு நாள்ல பலாயிரம் தடவை கேட்பான் சில பேர், அந்த அளவுக்கு அவர் கேட்கக்கூடிய ஒரு துஆவாக இருக்குது. எங்களை நேரான வழியில் செலுத்து. சரி, இந்த நேரான வழி என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியை நேரான வழின்னு சொன்னாங்க? ஏன்னா நமக்கு முன்மாதிரி அவர் தான். அவர் சொல்லியிருக்கிறோம்,
நேரான வழியில் ஒருவரை நடத்துவது என்பது அல்லாஹ் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தௌஃபீக். நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், அல்லாஹ் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய தௌஃபீக் தான் நேரான வழியில ஒருத்தரை நடத்துறது. நபிமார்களோ மற்ற நல்லடியார்களோ ஒருத்தரை என்ன செய்ய முடியாது, நேரான வழியில் நடத்த முடியாது. நான் நினைச்சா இவர் நேரான வழி நடத்தணும், அவர் நேரான வழி நடத்தணும், இந்த நேரான வழி நடத்தணும், என்ன என்னுடைய நண்பர் நேரான வழி நடத்தணும் நடத்த முடியாது. சொல்றது மட்டும்தான் என்னுடைய கடமையாக இருக்கிறது. இன்னும் அலைநாள் அல்லா நேர்வழிப்படுத்துவது யாருடைய கடமை? என் கடமை இல்லை, அல்லாஹ்வுடைய அது ஒரு தௌஃபீக்காக இருக்குது. அவன் நாடியவர்களுக்கு அதை கொடுக்கிறான். நபிமார்களால் ஒரு நபரை நேர்வழியின் பக்கம் அழைப்பு பணி மாத்திரம் தான் செய்ய முடியுமே தவிர ஹிதாயத்தை வழங்க முடியாது. திட்டத்தெளிவான விஷயம், இது எல்லாரும் கேட்டுக்கொண்டுதான். சரி, இப்போ அல்லாஹ் தான் சொல்லணும் நேரான வழி எதுங்கிறது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தான் சொல்லணும். நாம தேடுறோம், அந்த நேரான வழி கேட்கிறோம். சரிங்களா? அந்த வசனத்திலே வருது, சுராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். அந்த நேரான வழி நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் வழி. அல்லாஹ் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டான், நேரான வழி எது? நான் யாருக்கு அருள் புரிந்தாலும் அவங்களுடைய வழி. அடுத்து, உன் கோபத்திற்கு உள்ளானவர்களுடைய வழி கிடையாது. இரண்டாவது பாயிண்ட் சொல்றான், உன் கோபத்திற்கு உள்ளானவர்கள் கிடையாது சொல்றான். மூணாவது பாயிண்ட் சொல்றான், உன் பாதையை விட்டு வழி தவறியவர்களுடைய வழியும் இல்ல. மூணாவது பாயிண்ட் சொல்றான். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் வழியில நேரான வழி, உன் கோபத்திற்கு ஆளானவங்க கிடையாதவங்க, உன்னை விட்டு பாதை மாதிரி போகாதவங்க அவங்க. இந்த மூணு தான் நமக்கான ஒரு குழுவாக இருக்குது. சரிங்களா? இதை எடுத்துக்கணும். சரி, நேர்வழி எது அப்படின்னு பாக்குற நேரத்துல அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தான்? மற்ற வசனங்கள் எங்கேயா சொல்லிருக்கான், நான் இவருக்கு அருள் புரிந்தேன். நபிமார்களுக்கு அருள் புரிந்திருக்கான். அது இல்லாம யாருக்கெல்லாம் நான் அருள் புரிந்திருக்கேன் சொல்லுவோம். நபிமார்களுக்கு அருள் புரிந்திருக்கான். நபிமார்கள் யாருக்கும் மறுக்கல இல்லாம எடுத்துக்கோங்க. நபிமார்கள் மறுக்கக்கூடியவரும் முஸ்லீமாக இருக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி நபியை மறுக்கக்கூடியவரும் முஸ்லீமாக இருக்க முடியாது. நபிமார்களுக்கு அடுத்து சில நபர்களை சொல்லியிருப்பாங்க, யாருக்கு நான் அருள் புரிந்தேன் என்று சொல்லியிருக்கான் என்று பார்த்தால், ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அவர்கள் என்ன பொருந்தி கொண்டாங்க, நானும் அவர்களை பொருந்தி கொண்டேன். யார் சொல்றான்? சஹாபாக்களை சொல்லியிருக்கான். அப்போ ஒருத்தரை பொருந்தி கொண்டதுங்கிறது அவங்கள அருள் புரிந்திருக்கான், அவங்களதான் பொருந்தி கொண்டான். இப்போ அந்த வசனத்துல சொன்னேன், சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கடைசி வசனத்துல சொல்ல, யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழிதான் யாரும் வழி. அப்ப அருள் புரிந்தது யாருடைய வழி? சஹாபாக்கள் இருந்த வழி. சஹாபாக்கள் எந்த வழியில் இருந்தாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியில் இருந்தாங்களோ அந்த வழியில சஹாபாக்கள் இருந்தாங்க. அவர்கள் எதை சொன்னாங்களோ அதான் செஞ்சாங்க. அவருடைய கொள்கை எதுவா இருந்தா அதான் சஹாபாக்களுடைய கொள்கையா இருந்துச்சு. அவருடைய புரிதல் என்னவா இருந்தா அதான் சஹாபாக்களுடைய கொள்கையாச்சு. ஏன்? சஹாபாக்களுடைய ஆசிரியர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் அரபுல புலமை வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாணவர்களாக இருந்தார்கள். வஹி எழுதக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள். வஹி எந்த காலகட்டத்தில் எங்க இறங்குகிறது, எந்த வசனம் யார் தொடர்புடையது, எந்த வசனம் எந்த சம்பவம் தொடர்புடையது என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள். என்ன ஆதாரம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, குர்ஆனுடைய அறிவு கொடுக்கப்பட்டவர் என்று யார் சொன்னாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்களா, குர்ஆனுடைய அறிவு கொடுக்கப்பட்டவர். இவருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? உங்களை சொன்னானா? என்ன சொன்னானா? அல்லாஹ் சொன்னானா? யார் சொன்னா? யார சொன்னா? இவருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். யார் சொன்னா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சொன்னாங்க. சரிங்களா? அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொல்லி இருக்கிறாங்க? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல அந்த ஒரு கூட்டம், அந்த நேர்வழிப்பட்ட கூட்டம் யார் என்று சொல்லும்போது, நானும் என் தோழர்களும் எந்த வழிமுறையில் இருந்தோமோ அதனை பின்பற்றுவர்கள் தான் என்பதாக என்ன செய்யப்பட்டிருக்கு? திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் 2641 இதுல இடம்பெற்றிருக்குது. நானும் என் தோழர்களும் எந்த வழிமுறையில் இருந்தோமோ அலைஹி வஸஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வழியில போங்க, அதுதான் நேரான வழி. சரிங்களா? அப்போ குர்ஆனும் சுன்னாவும் தான் அடிப்படை. அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எப்படி புரிந்தார்களோ அதுதான் அடிப்படை. அந்த அடிப்படையில் யார் இருக்காங்களோ அதுதான் நேரான வழி. அந்த கூட்டம் தான் நேரான கூட்டம். அதன் நோக்கி யார் அழைக்கிறார்களோ அவர்களிடத்துல நீங்க போங்க, அவர்களிடத்துல நீங்க படிங்க, அவர்களிடத்துல நீங்க நேரம் செலவிடுங்க. அந்த கல்வியை நீங்க எடுத்துக்கோங்க. அது அல்லாத எல்லா கல்வியும் பாத்தில், பிழையான கல்வி. இந்த உலகத்துல பல்வேறு மோசடிகள் இருக்குது. வியாபாரத்தில் உள்ள மோசடி என்னது? அளவு நிறுவன மோசடி பண்றது, பொருட்களுடைய தரத்தை கலப்படம் பண்றது, இதெல்லாம் வியாபாரத்தில் உள்ள மோசடி. இஸ்லாத்திலேயே மோசடி இருக்குது. என்ன மோசடி? மார்க்கத்திலே மிகப்பெரிய மோசடி இருக்குது. என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு பின்வந்தவர்கள் தாபியீன்கள், அத்பாஉ தாபியீன்கள், இப்படி வழி வழியாக வரப்பட்ட அந்த கல்வி இன்னைக்கு நாங்க எடுத்துக்கிட்டோம். கரெக்டுங்களா?
ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அந்த இப்னு உமர் யார் அறிவிச்சாரு, அவருக்கு யார் அறிவிச்சாரு, இப்படி அறிவிப்பாளர் தொடர் வரிசைகளை கொண்ட ஹதீஸ்களை புத்தகங்களாக ஆக்கி எங்களுடைய நூலகத்துல வைத்துக் கொண்டோம். எங்களுடைய மொபைல் போன்ல அப்ளிகேஷன் வச்சுக்கிட்டோம். யாருடைய தியாகம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன், ஐம்பது ஹதீஸ் இந்த உம்மத்துடைய தியாகங்களாக இருக்குது. ஆனா பேசும்போது என்ன பேசுறோம்? பேசும்போது குர்ஆன் சொன்னதான் அடிப்படை, வேற யாரும் கிடையாது. எப்படி பேசுறோம்? குர்ஆன் சொன்னதான் அடிப்படை, அது நேரடியா புரிஞ்சுக்கணும். நமக்கு எல்லாம் அறிவு கொடுத்துருக்கான், நேரடியா தான் புரிஞ்சுக்கணும். இவங்க இடையில யாரும் வரக்கூடாது. சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள் வரக்கூடாது. இவங்கெல்லாம் யாரு? இவங்க நபியா? இல்லையே, இவங்கெல்லாம் வரக்கூடாது. நேரடியா குர்ஆன் சொன்னா புரியும். அப்படி சொன்னாமையும் நேரடியா எடுத்துக்கலாமே. ஏன் சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய அறிவிப்புகள் இவர்கிட்ட இவர் அறிவித்தார், அவர்கிட்ட அவர் அறிவித்தார், அறிவிக்கக்கூடிய யாராவது பிழை பண்ணிருக்கலாம் இல்லையா? அறிவிக்கக்கூடிய யாராவது இடைச்செருகள் செஞ்சிருக்கலாம் இல்லையா? இப்படிப்பட்ட சந்தேகம், எப்படிப்பட்ட சந்தேகம்? மோசமான சந்தேகம், மார்க்கத்தை சந்தேகப்படக்கூடியவை. அப்போ அவர்களுடைய தியாகங்களுடைய அந்த விளைவான வகையில் புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத் போன்ற கிரந்தங்கள் வேணும். ஆனா அவங்க எங்களுக்கு வேணாம். இது எப்படிப்பட்ட மோசடி? இது இஸ்லாமில் உள்ள ஒரு மோசடி, இது அறிவில் உள்ள ஒரு மோசடி, இது இஸ்லாமிய கல்வியில் உள்ள ஒரு மோசடி. அப்படிப்பட்ட மோசடியை விட்டு அல்லாஹ் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும் உங்களையும் இல்லை. அதே போல இது நன்றி கெட்ட தன்மை. அவர்களுடைய தியாகங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை, ஒரு செய்தியை, ஒரு மார்க்க வழிகாட்டலை ஏற்றுக்கொண்டு அவர்களை மறுப்பது என்பது மிக பெரிய ஒரு மோசடி. அந்த மோசடியை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பல்வேறு ஹதீஸ்கள் இந்த சஹாபாக்களின் முக்கியத்துவத்தை. மக்களில் சிறந்தவர்கள் என் தலைமுறை சார்ந்தவர்கள் என்று. சிறந்தவர்கள் ரசூலுல்லாஹ் இதுல சொன்னாங்க. அழகா இருக்கிறாங்க, நல்ல ஹேர்ஸ்டைல் வச்சிருக்காங்க, நல்ல ஆடை அணிஞ்சிருக்காங்க, இதுல சொன்னாங்க இல்ல. ஈமான் கொண்டதுல சொன்னாங்க, ஈமான் கொண்டதை செயல்முறைப்படுத்துறதுல சொன்னாங்க, தொழுகிறதுல சொன்னாங்க. எந்த சஹாபியாக ரசூலுல்லாஹ் சொல்லும்போது பால் வலிக்க சொல்லும் போது பின்னாடி சஹாபாக்கள் பாதிலேயே என்னால சொல்ல முடியல பின்னாடி இருக்காங்களா? ரசூலுல்லாஹ் சொன்ன சட்டங்களையும் ரசூலுல்லாஹ் சொன்ன வழிகாட்டலையும் எதிர்த்து பேசி அதை நான் செய்ய மாட்டேன் பின்வாங்கி போயிருக்காங்களா எந்த சஹாபியாவது? இல்ல. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கூட சொல்றேன், நம்ம ஒருவேளை அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருந்தா சொல்லுங்க 2வது ரகத்துல பாதி நடந்துக்கும் ஜாயின் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பலகீனமான நிலையில் இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு வாழக்கூடிய எங்களை விட சிறந்தவர்களாக யார் வந்திருக்கிறாங்க? சஹாபாக்கள் வந்திருக்காங்க. இது நடைமுறை விஷயத்தை வைத்து நிரூபிக்க முடியும். அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ்ல சொன்ன சிறந்தவர்கள் என்பது கல்வியிலும், ஈமான் கொண்டதிலும், அதை அமல்படுத்துவதிலும், அதை எடுத்துக் கொள்வதிலும், மார்க்க விஷயத்தை புரிந்து கொள்வதிலும் எல்லாத்திலும் சிறந்தவர்கள் என்பதாகத்தான் அதை சொல்லிக்கிறாங்க. அதை பொதுப்படையா சொல்லியிருக்கிறாங்க சிறந்தவர்கள் என்பது. மக்களில் சிறந்தவர்கள் தலைமுறை சஹாபாக்கள், அடுத்து அதுக்கப்புறம் அந்த தாபிஈன்கள், அடுத்து அதுக்கப்புறம் தபூ தாபிஈன்கள். அப்ப இவர்கள் தான் அடிப்படை. இந்த அடிப்படையில் தான் ஒருவர் கல்வியை போதிக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும். இந்த அடிப்படையில் தான் குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கத்தை நீங்களும் கேட்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கத்தை நீங்களும் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுவெல்லாம் எல்லா அடிப்படையும் வாத்திலான அடிப்படை. அப்ப அப்படிப்பட்ட வாத்திலான அடிப்படையை நோக்கி யாரெல்லாம் அழைக்கிறார்களோ அவர்கள் எப்படி அடையாளம் கண்டு கொள்வது? வாங்க நேர்வழி, வாங்க நேர்வழி என்று சொல்லி கூப்பிடுறார்கள். கூப்பிடக்கூடியவர்களிடத்துல குர்ஆன் சுன்னாவை எப்படி புரிவது என்று கேட்டால் அறிவை கொண்டு சொல்லுவாங்க. அறிவை கொண்டு புரியும். அறிவை கொண்டு எல்லா விஷயத்தையும் கொண்டு வர முடியுமா? எல்லா சுன்னாவுடைய விளக்கத்தையும் அவர்கள் அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. ஒரு சில ஹதீஸ்களுடைய சட்டம் என்ன என்று பார்க்கும்போது இப்னு அப்பாஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்னு மஸ்ஊத் என்ன சொன்னாருன்னு பார்க்க வேண்டியதா இருக்குது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க ஏன் தெரியுமா? இப்னு உமர் அந்த சபையில இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அந்த ஹதீஸை உள்வாங்க யார்? இப்னு உமர், இப்னு அப்பாஸ். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க எப்படி புரிஞ்சாங்கன்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அப்படி ஒரு தேவை இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுங்க, அவர்களுடைய புரிதலை தான் நம்ம புரியணுங்கிற நிலை ஏற்பட்டுச்சு. அதுதான் மார்க்க ஆதாரங்களும் உறுதிப்படுத்துது. அப்ப அப்படிப்பட்ட கல்வி சரியான கல்வி, அது அல்லாத கல்வி என்பது பிழையான கல்வி. அதே போல அல்லாஹ்வுடைய பல்வேறு வசனங்கள், அது ஒரு வசனம் தான், வமன் யுஷாஹிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வ யத்தபி கைர சபீலில் முஃமினீன வல் மா தவல்லா வ நுஸ்லிஹ் ஜஹன்னம் வ ஸாஅத் மஸீர். யார் நேர்வழி இதுதான் என்று தனக்கு தெளிவான பின்னரும், அல்லாஹ்வுடைய இந்த தூதருடைய இந்த நேர்வழி இதுதான் என்று தெளிவான பின்னரும் இந்த தூதரை விட்டு பிரிந்து முஃமின்கள் போகாத வழியில் யார் செல்கிறாரோ அவரை அவர் செல்லக்கூடிய தவறான வழியிலேயே நாம் செல்ல வைப்போம். அதுவே கடைசியில் நரகத்தில் நுழையக்கூடிய வழியாக இருக்கும். அந்த நரகம் தான் சென்றடை இடங்களிலே மிக கெட்டதாக இருக்கிறது. சூரத்துல் நிசாவுடைய 15வது வசனம்.
அப்போ முக்மின்களுடைய வழியை யாரு போகலையோ அவரை எங்க போக வைப்போம்? நரகத்துல போக வைப்போம். முக்மின்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்றாங்க. யாரும் அப்படி சொல்லலாம். நான் இன்னைக்கு 2025 முக்மீனா இருக்கிறத அல்லாஹ் சொல்லியிருக்கானா, அல்லது அந்த வசனம் இறங்கக்கூடிய சமயத்துல யார் முக்மீனாக இருந்தாங்க? யார் முக்மீனாக இருந்தாங்க அந்த வசனம் இறங்கக்கூடிய சமயத்துல? ரசூலுல்லாஹுடைய தோழர்கள் தான். அவங்கள பார்த்துதான் முக்மீன்களுடைய பாதை, முக்மீன்களுடைய வழிமுறை என்று அல்லாஹ் சொல்றான். அதற்கான ஆதாரமாவது, யார் ஈமான் கொண்டு தம் ஊரை துறந்து அல்லாஹின் பாதையை போர் புரிகின்றாரோ அத்தகையவரும், யார் அத்தகைய போர் புரியக்கூடிய முஹாஜிர்களுக்கு புகலிடம் கொடுத்து உதவினார்களோ, யாரு யாரு ஊரை விட்டும் வெளியே வந்து அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சாங்களோ அவங்களும், அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம்லாம் கொடுத்து உதவி செஞ்சாங்களே அவங்க யாரு? அன்சாரிகள். அவர்களும் தான் உண்மையான முக்மீன்கள். நான் சொல்லல, அல்லாஹ் சொல்லியிருக்கான். அவங்கதான் உண்மையான முக்மீன்கள். மேல என்ன சொன்னா, முக்மீன்களுடைய பாதையில யார் போகலையோ அவங்களோட நரகத்துல போவாங்க. அப்ப முக்மீன்கள் யார் சொல்றான்? முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் சொல்றான். அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு, கண்ணியமான உணவு உண்டு என்று சொல்றான். யார சொல்றான்? இந்த முஹாஜிர்கள் அன்சாரிகளும் எப்படி இருந்தாங்களோ அப்படி இருக்கக்கூடியவருக்கு, அந்த அடிப்படையில் தன்னுடைய கல்வியையும் மார்க்கத்தையும் அமைத்துக் கொண்டவருக்கு கண்ணியமான ஒரு நிலை வறுமையால் ஏற்படும். சூரா 8 8வது அத்தியாயம் 74வது வசனத்தில் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் அவர்கள் உண்மையான முஃமின் என்று சொல்றது சஹாபாக்களை சொல்லிக்கிறான். அவர்களுடைய வழிமுறை தான் சிறந்த வழிமுறையாக இருக்குது. அந்த சிறந்த வழிமுறையின் பக்கம் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் சரியான ஒரு பாதையை செல்வார்கள். அதை விட்டு பிரியக்கூடியவர்கள் முஃமின்களுடைய பாதையை விட்டு பிரிந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். அப்படி பிரிந்தவர்கள் நரகத்தில் நுழைவார்கள். நரகம் சென்றடையும் இடங்களில் மிக கெட்டதாக, மோசமானதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதுதான் தஃசீர் நூல்களிலும் உள்ள விளக்கம். இந்த விளக்கத்தை ஒருத்தர் இன்றைக்கு 2020லயோ 2000லயோ வந்துட்டு புதுசா மாத்தி பேசுறாருன்னா அது இஸ்லாம் ஆயிடாது. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அறிவியல மோசடி செய்தவராக இருக்கிறார். காலம் காலமாக இருந்து வந்த அந்த புரிதலையும் மார்க்கத்தினுடைய அணுகுமுறையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நபர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவேதான் முஹம்மது இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் துறையறிஞர் முஹம்மது இப்னு சீரின் அவர்கள் சஹீஹ் முஸ்லிமுடைய நூலுக்கு முன்னுரை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க, இந்த மார்க்கம் என்பது கல்வி. சரிங்க, இந்த மார்க்கம் என்றாலே கல்விதான். இஸ்லாம்னா கல்விதான். அந்த கல்வியை நீங்க யார்கிட்ட எடுத்தீங்கிறத ரொம்ப கவனமா இருந்தீங்க. யார்கிட்ட எடுத்தீங்க என்பதை மிக கவனமாக இருங்க என்பதாக அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன் கவனமா இருக்கணும்? நான் ஒரு பொருளை கஷ்டப்பட்டு வாங்கியிருந்தா எப்படி பத்திரம் பார்த்து பாதுகாப்பேன்? எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு 1 crore கொடுத்து ஒரு கார் வாங்கிட்டேன்னா போதும், பக்கத்துல ஒரு சேது சகதி அடிச்சா கூட நான் நின்று சண்டை போட்டுதான் போவேன். அதனால 10 பேர் டிராபிக் ஆனாலும் பரவாயில்ல, 4 பேர் பின்னாடி வந்து வேலைக்கு போகாம லேட் ஆனாலும் பரவாயில்ல. இப்படிப்பட்ட நிலையெல்லாம் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். ஆனா என்ன பண்றோம்? நம்முடைய மார்க்கெட்டை யார் இடத்துலயும் போய் படிச்சிடணும். எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடான விஷயமா இருக்கு. பயம் பயம், அங்க பயம், நீ பயம், நீ பயம், நீ பயம், எல்லாம் பயம் தான். எது சரியான பயமா இருக்கு? எது குரான் சுன்னாவுக்கு உட்பட்ட ஒரு பயமாக இருக்குது? எது சரியான வழிகாட்டலா இருக்குது? இதை நாங்க என்ன செய்யணும்? அலசி ஆராய்ச்சி பார்க்கணும். சட்டம் வாங்கும்போது பாக்குறோமா? செருப்பு வாங்கும்போது பாக்குறோமா? ஆஃப்டர் ஆல் நீங்க 5000 கொடுக்குவாங்க, சரி மண்ணை நடக்க போறீங்க. மண்ணை விட்டு வேற எதையா கொடுத்து நடக்க போறீங்களா? இல்லையே, மண்ணு கல்ல நடக்க போறீங்க. அது எப்படி வாங்கணும்? பார்த்து வாங்கணும். அதுல பிராண்டை பார்த்து வாங்கணும், தேவை பார்த்து வாங்கணும். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய நம்ம கல்வியை மட்டும் என்ன செய்யணும்? எங்கேயோ பேஸ்புக்ல யாரோ ஒருத்தர் வாட்ஸ்அப்ல போட்டுட்டாரு, ஆடியோ போட்டுட்டாங்க, அதை வந்து கேட்டுருக்கோம். சொல்லக்கூடியவர் யார்? குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் இருக்கிறாரா? சரியான முறையில் குர்ஆன் சுன்னாவை பேசுகிறாரா? அல்லது நவீன கால பிரச்சனைகளை மையமாக வைத்து முஸ்லிம்களை குழப்பக்கூடிய ஒரு ஃபித்னா, குழப்பத்தில் ஆளாக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரா என்பதெல்லாம் என்ன செய்யணும்? நாங்க பரிசீலனை செய்யணும். பரிசீலனை செய்துதான் உங்களுடைய கல்வியை நாங்க சரியான நபர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நம் பகுதி இந்தியாவில் இருக்கக்கூடிய நம் பகுதியில் ஒரு குழப்பம் ஏற்படுதுன்னா இந்த குழப்பம் சம்பந்தமாக நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய கல்வியை கற்று சேர்ந்த உலமாக்கள் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும். எதனால? நம் பகுதியில் உள்ள பிரச்சனையை பத்தி யாருக்கு தெரியும்? நம் பகுதியில் உள்ள உலமாக்களுக்கு தான் தெரியும். அப்போ அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கணும். பொதுவான பிரச்சனை இருக்கும். மார்க்கத்துடைய ஒரு உசூல்களை, அடிப்படைகளை கற்றுக்கொள்வது பொதுவான பிரச்சனை இருக்கும். அந்த பொதுவான பிரச்சனை குழப்பம் ஏற்படுது, நம் பகுதியில ஏற்படுது, அது வேறு ஒரு பிரதேசத்தில் ஏற்படுது. எங்க போகணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலுக்கு போகணும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? அந்த வழிகாட்டுதலுக்கு விளக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அந்த விளக்கத்துல சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சுட்டாங்கன்னு பார்க்கணும். இதுக்கு என்ன ஆதாரம்? இப்படி போறாமே, இதுக்கு என்ன ஆதாரம்?
என்னப்பா பிரச்சனை எங்க இருக்கு நீங்க ரசூலாட்ட போக சொல்றீங்க, இப்படி ஒரு பேசினா யாராங்க நவீன கால அரசியல் பேசினாலும் அர்த்தம். அப்படிப்பட்டவங்க கல்வியை படிக்கலாமா? கூடாது. ஓகேங்களா? அப்படிப்பட்டவர்கிட்ட கல்வியை படிக்க கூடாது. இந்த காலத்துல 2023 குரான் சொன்னா பேசிட்டு இருக்கீங்க, நபி வழி பேசிட்டு இருக்கீங்க, உட்காந்து இருக்கீங்க, பேண்ட் இப்படி போட்டுட்டு இருக்கீங்க, இப்படி பேசுறாங்க யாரு? மேற்கத்திய கலாச்சாரத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் இப்படிப்பட்டவர்கள் கல்வியை படிக்கலாமா? கூடாது. நபிகள் நாயகம் வழிமுறை சிறந்ததாகத்தான் இருக்கும். சரிங்களா? அதனாலதான் முஆத் இப்னு ஜபல் யாரு? யமனுக்கு ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சாங்கல்ல, அந்த முஆத் இப்னு ஜபல் தன்னுடைய மரண தருவாயில சொல்லுவாங்க, சில சஹாபாக்களும் தாபியீன்களும் வந்து முஆத் இப்னு ஜபல் அவர்களே எங்களுக்கு உபதேசம் செய்யுங்க, அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. என்ன அட்வைஸ் தெரியுமா பண்ணாரு? அந்த அட்வைஸை வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லி சொன்னார். எல்லாரும் உட்கார்ந்தாங்க. தாபியீன்களான மாணவர்களை பார்த்து சொன்னார், நிச்சயமாக அறிவும் ஈமானும் அந்தந்த இடங்களில் ஆங்காங்கே இருக்கிறது. யாரெல்லாம் அதை தேடி செல்கிறாரோ அதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இந்த வார்த்தை எத்தனை முறை சொன்னாங்க? 3 முறை சொன்னாங்க. அறிவும் ஈமானும் அந்தந்த இடங்களில் இருக்கிறது. என்ன சொல்றாங்க? எல்லா இடத்துலயும் இருக்க சொல்லல. அறிவும் ஈமானும் எல்லா இடத்திலும் இருக்குன்னு சொல்லவே இல்லை. யாரு? முஆத் இப்னு ஜபல். அறிவும் ஈமானும் அந்தந்த இடங்களில் இருக்கிறது, ரேண்டமா சில பிளேசஸ்ல இருக்குது. யார் அதை தேடி போறாரோ அப்ப என்ன அர்த்தம்? எந்த இடத்துல இருக்கிற அறிவும் ஈமானும் சரி என்பதை அறிஞ்ச ஒரு நபர் இருக்கிறாரோ அவர் தான் என்ன செய்ய முடியும்? தேடி போக முடியும் கரெக்டான இடத்துக்கு. அதை தேடி யார் செல்கிறாரோ அவர்கள் அதை அடைந்து கொள்வார்கள் என்று 3 முறை கூறிவிட்டு, உவைமர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, மேலும் யூதராக இருந்த அப்துல்லா இப்னு சலாம், யூதராக இருந்து பின்னாடி இஸ்லாம் வந்துட்டாரு, யூதர் இருக்கிறாங்க, அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மாதிரி சில சஹாபாக்களுடைய பேரை சொல்லி இவங்க கிட்ட போய் படிங்க. இவங்க கிட்ட போய் உங்களுடைய மார்க்க கல்வியை படிங்க, உங்க கல்வியை அறிமுகப்படுத்துங்க, சமூகத்துக்கு போய் பயனளிக்கக்கூடிய காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி யார் சொன்னது? முஆத் இப்னு ஜபல். அந்த முஆத் இப்னு ஜபல் யார்கிட்ட படிச்சவரு? ரசூலுல்லாஹ்ட்ட பாடம் படிச்சார். இந்த செய்தி அஹ்மது நூல்ல 22,104வது இலக்கத்துல ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தியாக பதிவு செய்திருக்கிறாங்க. இதன் மூலம் நாம சொல்ல வருது என்ன என்பது கேட்டால், இந்த காலகட்டத்தில் உலகளாவிய அளவில் முஸ்லிம் உம்மத்துக்கு ஒரு பிரச்சனை வருது என்றால் யாரிடத்தில் நாங்கள் திரும்ப வேண்டும்னா இந்த காலத்தில் யார் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நோக்கி நாங்கள் திரும்ப வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த சமகாலத்திலையும் கூட உலகிலே சவுதி அரேபியா மட்டுமல்ல, நம்ம சவுதி அரேபியா மட்டும் சொன்னா சவுதி அரேபியா மட்டும்தான் பேசுறாங்க, சவுதி அரேபியா மட்டுமல்ல, அதையும் தாண்டி உலகத்தில் பல அறிஞர்கள் இருக்கிறாங்க. ஷேக் ரபீ பின் ஹாதி அல் மத்ஹலி, ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான், ஷேக் சுலைமான் பின் சலீமுல்லா ருஹைலி, ஷேக் அப்துல் ரஸாக் இப்னு அப்துல் முஹ்சின் அல் அபாத் அல் பதர், இது மாதிரியான பல உலமாக்கள் இருக்காங்க. அதே போல எகிப்துல டாக்டர் சயீத் ரஸ்லாம், முகமது சயீத் ரஸ்லாம், அதே போல ரம்ஜான் அல் ஹாதிரி, இந்த மாதிரி பல உலமாக்கள் இருக்கிறாங்க. நான் குறிப்பிட்ட பேருக்குதான் சொன்னேன், பல உலமாக்கள் இருக்கிறாங்க, அவருடைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்துல் ரஹீம் அல் புகாரி, இந்த மாதிரி பல உலமாக்கள் இருக்கிறாங்க. இந்தியாவிலும் பல உலமாக்கள் இருக்கிறாங்க. நான் சொன்னது கிபார் உலமா, மூத்த உலமாக்கள், உலகத்திலேயே மூத்த உலமாக்களை பேசுகிறாங்க. மிகவும் வயதுல மூத்தவர்கள், அனுபவத்திற்கு கல்வியிலேயே 30 வருடங்கள் செலவு பண்ணவர்களா இருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட உலமாக்கள் இந்த சமகால பிரச்சனைக்கு என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி நாம அமைத்துக் கொண்டு நம்முடைய அமல்களை அமைத்துக் கொண்டு அமைதியாக அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு அமைத்து போயிடும். இத்தனை போய் என்ன செய்யக்கூடாது? விழுந்துடக்கூடாது. புதுசா ஒருத்தர் வருவாரு, யூடியூப்ல ஜூம் வந்து காத்துருப்பாரு, யாருமே தெரியாது. அப்படிப்பட்ட பின்புலம் தெரியாத நபர்களிடத்திலிருந்து படிப்பதை கண்டிப்பாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கு. அதே போல இளைஞர்களிடத்தில் உணர்ச்சி வச பேச்சுகளை பேசி முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், துவைக்கப்படுகிறார்கள், நாம் அவசியம் அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் என்று சொல்லி நவீன கருத்துக்களை பேசி இளைஞர்களை வழிகெடுக்கக்கூடிய கூட்டங்களும் இருக்கிறது. இப்ப இதை விட்டு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை இதை பின்பற்ற தேவையில்லை என்று சொல்லி மறுக்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது. அவைகளை விட்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் பெயரிலேயே நாத்திக சிந்தனை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். நானும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்திருக்கேன். இப்படிப்பட்டவர்களிடத்திலும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இவர்களிடத்துல நாங்க பேசி இஸ்லாமை நிறுவக்கூடிய அளவுக்கு எங்களுடைய கல்வியையும் இருக்கணும். முடியாத பட்சத்தில் அவர்களை விட்டு விலகி செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸின் அடிப்படையில் கல்வியை பெறுவது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை அறிந்து கொள்ளணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ளணும். அப்படி அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல அமர்வுகளில் நாம் நீங்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா வரக்கூடிய காலங்களில் ஏற்படுத்துவானாக என்று கூறிக்கொள்ளவனாக. எல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களையும் சரியான ஒரு மன்ஹஜ் வழிமுறையிலும் சரியான ஒரு கொள்கையிலும் வழிநடத்துவானாக என்று பிரார்த்தித்தவனாக இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.